நானும் அண்ணன் பேசிட்டு இருக்கோம்ல. அண்ணா என்னாச்சு? ஏய் பாண்டி நீயே இவனை கேளுடா. அந்த பொண்ணு ஏதோ ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காடா. அந்த பொண்ணு கிட்ட போய் மேஸ்திரின்னு சொல்லாம இவன் என்ன ஆர்கிடெக்ட்னு போய் சொல்லி வச்சிருக்கான்டா. போய் சொல்றதா எனக்கு சரளமா வருமே. தேவையான இடம் தேவையில்லாத இடம் எல்லா இடத்துலயும் வாயை திறந்தாலே போய் தான். ஆமா, இவர் பெரிய காந்தி இப்ப பேச வந்துட்டாரு. நான் ஆர்கிடெக்ட் நம்பி அந்த பொண்ணு என்கிட்ட வேலை வாங்கி கொடுன்னு கேக்குதுடா. நான் இப்ப என்ன பண்றது? காலையில அந்த பொண்ணு வேலை கேட்கும்போது அதெல்லாம் எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருவாருன்னு வேற சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சதே பெரிய விஷயமா போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வேலைன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சொல்லுடா, நான் ஆர்கிடெக்ட் இல்லன்னு சொல்றதா இல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்றதா இல்ல நான் ஆர்கிடெக்ட் தான் ஆனா உனக்கு வேலை வாங்கி தர முடியாதுன்னு சொல்றதா? என்னடா சொல்லுவேன் நானு? ஏதாவது சொல்லி சமாளின. ஆமா, நீ போய் சொல்லி வைப்ப, அப்ப போய் சமாளிச்சிட்டு இருக்கணுமா? இவன் இஷ்டத்துக்கு போய் சொல்லுவான், கூட சேர்ந்துட்டு நீயும் போய் சொல்லுவியா? அடுத்த முறை உங்ககிட்ட வந்து வேலை கேட்டா நான் ஆர்கிடெக்ட்லாம் இல்ல மேஸ்திரி தான உண்மை சொல்லிடு. அவங்க இவனை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் தப்பா நினைச்சா அது நல்லா இருக்காதுல்ல. அப்புறம் அவங்களுக்கு நம்ம வீட்டு மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுனே. அதானே உனக்கு நான் நல்லாவே இருக்க கூடாதுல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருக்கணும். என் கல்யாண வாழ்க்கை கெட்டு குட்டி சோரா போகணும். அதானே வேணும் உனக்கு? டேய் நான் சொன்னா அப்படி டேய் நீ அப்படிதானே சொல்ற? என்னத்த சொன்னாங்க? என்ன மெதுவா பேச வேண்டியதானே? அண்ணி அந்த ரூம்ல இருக்காங்களே, கேட்க போதும், கத்தாம் பேசுங்க. இவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காதானே? என் கல்யாண வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக பொய் சொல்லியே உன் வாழ்க்கை கெடுத்துப்படா. புதுசா நாங்க வர நம்ம கெடுக்கிறதுக்கு எதை கேட்டாலும் முதல்ல வர வார்த்தை போய் தான். எங்களை பத்தி வேற என்ன சொல்லி வச்சிருக்க? நான் கலெக்டர், இவன் டாக்டர் படிக்கிறான்னு சொல்லி வச்சிருக்கியா? சொல்லு, என்ன சொல்லி வச்சிருக்க? உண்மையை சொல்றா. அப்படி ஏதாவது சொல்லி வச்சிருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்லண்ணே. உன்னை பத்தி மட்டும் தானே அப்படி சொன்னேன். அண்ணே நம்பாதனே, இவனை நம்பவே நம்பாத. இவன் கண்டிப்பா ஏதாவது போய் சொல்லி அவங்க கிட்ட பேசின மாதிரி அவங்க எங்க கிட்டயும் பேசினாதான் எங்களுக்கும் தெரியும். தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? ஏற்கனவே அப்பா கொடுத்த அலப்பறல அண்ணி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. நீங்களும் சும்மா எல்லாம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்க சண்டை போறத மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னு தயவு செஞ்சு அதை கெடுத்துறாங்க. டேய் நான் சண்டை போட்டு அதை கெடுக்கணுமாடா? அதுக்கு இவன் வாயை பார்த்தாதா? டேய் சும்மாறா, செம்ம காண்ட்ல இருக்க. விடுன, ஏன் அப்படி பொய்யா சொல்ற? அவனை அவங்க இப்படியா ஏமாத்துவ? டேய் நான் ஏமாத்தாலாம் இல்லடா. உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? அண்ணா அதெல்லாம் அவ நீ உன்கிட்ட வேலை